ஹாய். 1 இயருக்கு அப்புறம் அகெயின் சிவன் பார்க்க போகிறேன், திருவண்ணாமலை சிவனை. ஸோ நான், மேடம் அண்டு சார் 3 பேர் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஹரிபரியா கிளம்பி வந்து இங்கே தான் சாப்பிட்றாங்க. திருவண்ணாமலை போகலான்னு சொல்லிட்டு ஈரோட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். சேலம் தாண்டி டம்மால்னு ஒரு சவுண்டு. சரி ஏதோ ஒன்று விழுந்துருச்சுன்னு பார்த்தா மேம் ஃபோனை விட்டாங்க ட்ரெயின்லேருந்து. நாங்கள் அப்படி பதறி போகிறோம். எங்களை வந்து அப்படியே சிட்டி ரோபோட் மாதிரி போய் அந்த ஃபோனை எடுத்து கொடுத்துருவாங்க மாதிரி மேம் கேட்டாங்க. ஆனால் முடியல. மேம் சோகத்தில் இருக்காங்க. மேம் சோகத்தில் ஆறுதலாக சாப்பிட்டுட்டு இருக்கான். எள்ளுருண்டை ஓரியோ பிஸ்கட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மகாராஜா படத்துல ஃபோன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ ஃபைனலி ஃபோனெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு வழியாக திருப்பத்தூர் வந்துட்டோம். இங்கேருந்து திருவண்ணாமலை போகணும். மேம் பார்த்தீங்களா கேஷுவலாக குடிக்கிறாங்க ஃபோன் தொலைச்சிட்டு. என்ன பண்ணுறது, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டுருக்கோம் ஃபோன் காணான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சிறப்பாக உதவ நீங்கள் செய்ய விரும்பும் புகார் வகையை தேர்ந்தெடுக்கவும். திருவண்ணாமலை போய் கிரிவலம் போகலான்னு இருந்த என்ன திருப்பத்தூரில் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கிரிவலம் போக வச்சுட்டு இருக்காங்க மேம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது 50 ரூபா டோக்கன் க்யூவு. இதுவே வந்து ரொம்ப தூரம் சுற்றி போகும். பட் ஜென்ரலாக ஃப்ரீயாக வரவங்களாம் வந்து இன்னும் டோட்டலாக அந்த கோபுரம் சுற்றி பின்னாடி மூலவர் சன்னதியை சுற்றி வருமா. ஸோ இதுவே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. பாவம் அவங்களாம் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே சீக்கிரமாக சாமி பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை. துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா? உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே. சில பல சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு அப்புறம் சாமியை பார்த்துட்டு இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஃபோன் தொலைஞ்சு போய் அந்த தடைகள் வந்துமே எங்கே நாங்கள் ஃபோனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிட்டர்ன் போகிறோமா இல்லை சாமி பார்க்க வரோமா அப்படின்னு சாமி சோதித்த மாதிரி தான் தோணுது. கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நிறையா போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ எதுவுமே நம்ம கையில் இருந்து தொலைஞ்சு போச்சுன்னா சூப்பர் ஸ்டார் பாட்டில் வர மாதிரி ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். அந்த மாதிரி இதோட பெட்டராக ஒரு ஃபோன் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும்.